எல்லாருக்கும் பக்கத்தில் என்ன பேச்சு வராது. அப்படியே வா. எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? சார் நீங்க எல்லாமே சொல்லலாம் அவரை பத்தி. குருல எல்லாத்தையும் சொல்லுங்க. பொதுவாக ஒருத்தங்களை ஓட்டுனோம்னா கலாச்சோம்னா அடுத்த மேடையில் கூப்பிடவே மாட்டாங்க. புரூஸ்லியில் வந்து பயங்கரமாக நான் கலாச்சிருப்பேன். மாமனுக்கு கூப்பிட மாட்டேன்னு நினச்சிங்க கூப்பிட்டான். அதில் அதை விட கலாச்சேன். இதுக்கு கண்டிப்பாக கூப்பிட மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் இதுக்கும் கூப்பிட்டான். அவனுக்கு கலாய்க்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவன் படத்தை அவனே கலாச்சிக்குவான். அது மட்டும் இல்லை, அவனுக்கு அவனை பற்றி பேசணும். இந்த எஜமான் படத்தில் நெப்போலியன் டைலாக் ஒன்று இருக்கும்ல, கல்யாணக்கார விட இருந்தால் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும், இலை விட இருந்தால் நான் தான் பணமாக இருக்குன்னு சொல்லுவார்ல. அந்த மாதிரி அவனுக்கு வந்து நல்லதும் கெட்டதும் அவனை பற்றி பேசுனா அவனுக்கு ரசிப்பான். எவ்வளவு கிண்டல் பண்ணோம்னாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். உண்மையில்லடா, நமக்கெல்லாம் கொஞ்சம் கோபம் வரும், கடுப்பு வரும். அவனை திட்டுறதை வந்து ரொம்ப ரசிப்பான். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவனை திட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் திட்டுறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படிப்பட்ட ஆள்னா, ஒரு தடவை இங்கே சென்னை ஸ்டேடியத்தில் கிரிக்கெட் கிரிக்கெட் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு இந்த கிரிக்கெட்டுக்கு பார்க்குற பழக்கமே இல்லை. இப்போ அது டிவியில் பார்த்தா தான். எனக்கு ஃபோன் அடித்தான். சார் இந்த மாதிரி சன் டிவியில் சொல்லி எனக்கு போகிறதுக்கு டிக்கெட் வாங்கி கொடுங்க அப்படின்னா. நான் சன் டிவிக்கு எனக்கே டிக்கெட்டு கேட்க மாட்டேன், அவங்கள்ட்ட போய் எப்படா கேட்குறது. சரி நான் ட்ரை பண்ணுறேன்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் திருப்பி சரி கேட்டேன், ஒரு கட்டஸ்க்காக கேட்டேன்டா, கிடைக்கலடான்னா ஒரு வாய்ஸ் நோட் மட்டும் போட்டேன். சார் அது பிரச்சனை இல்லை சார் அப்படின்னா. அப்படியேடா எங்கடா இருக்க அப்படின்னு. இந்த மாதிரி ஸ்டேடியத்தில் தான் சார் இருக்கேன். நான் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கே ஃபோன் அடித்து அவர்கிட்டே டிக்கெட் வாங்கிட்டேன் சார் அப்படின்னா. உதயநிதி சார்கிட்ட டிக்கெட் வாங்கி உள்ளுக்கு போயிட்டான். நம்ம பெரிய விஷயம் நல்ல விஷயம் கேட்கறதுக்கே ரொம்ப தயங்குவோம். அவன் டிக்கெட்லாம் ஈஸியாக அந்த மாதிரி வாங்கிட்டு போயிடுவான். அந்த அவர் சொன்னார்ல அட்வான்ஸ் வாங்குறது, அந்த மாதிரி சிரிச்சுக்க போய் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட யாராவது நம்ம டிக்கெட் கேட்போமா? அந்த விஷயத்த பண்ணுங்க, ஊரில் அந்த நல்ல விஷயத்த பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு படிப்புக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்பான். எனக்கு டிக்கெட்டு கொடுங்கன்னு போய் ஃபோன் அடிச்சு கேட்போமா? அப்படிப்பட்ட ஆளுவன். இப்போ வந்தான், ஆஃபீஸ்க்கு வந்தான். ஒரு டிசம்பரில் வந்து இடம் வந்தால் கலராக இருந்தான். இன்னும் கலரு வேறு மாதிரி மாறி இருக்கே அப்படின்ட்டு. சரி மாமன் ஹிட்டு கொடுத்துருக்கான், காசு நிறைய வந்திருக்கும், காசு வந்தால் கலர் மாறும்ல, சினிமாவில் அது ஆட்டோமேட்டிக்காக கலரு அந்த க்ளோ கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். அந்த மாதிரி ஒரு சின்ன வெப் சீரிஸ் பண்ணோம் சார். அவன் விக்னேஷன் அசிஸ்டண்ட்டு தான், இவங்க 2 பேருமே அசிஸ்டண்ட்டு தான். அவன் டைரக்ஷன் பண்ணுறான். சூப்பராக வாழ்த்துக்கள். இல்லை அதில் ஒரு ரோல் நான் பண்ணுறேன் அப்படின்னா. இதுக்கு முன்னால் சுசி சொன்ன மாதிரி பாலசரவணன் பண்ண வேண்டிய கேரக்டர். பாலசரவணன் ஏதோ டேட் லேட் ஆச்சா இல்லை லேட் ஆகும்னு சொல்கிற டேட்டில் அவன் பண்ணானான்னு தெரில அந்த ரோலில். ஏன்னா பாலசரவணன் ஒரு நாள் புலம்புன்னு புலம்பிட்டானே, கூடவே இருந்து வேலை பார்த்துட்டானே அப்படின்னா. அது வந்து எக்ஸ்தலத்தில் வந்து புலம்பி நண்பர்கள் கூட இருக்க நண்பர்களே இப்படிப்பட்ட நண்பர்கள் துரோகம் செய்து விட்டார்கள் ஃபீல் பண்ணி போட்டிருக்கான். அதை வந்து ரீபோஸ்ட் பண்ணியிருக்கான். அப்படி ஒரு குசும்பான அளவன். ஏடா டே அவன் ஃபீல் பண்ணி உடனே தாண்டா போட்டிருந்தான். அது நான் தான் சார், சரிப்பா எல்லாரும் பார்க்கணும்னு போட்டு விட்டேன் அப்படி. சரி அவன் வந்தான், நடிக்கிறான், சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு வந்து டைரக்டர்கள் எல்லாருமே ஹீரோவாக மாறுறாங்க, ரொம்ப சந்தோஷம். பிரதீப்லேருந்து இப்போ லோகேஷ்லேருந்து எல்லாரும் மாறுறது எனக்கு ஒரு டைரக்டர், எனக்கு சந்தோஷம். இவனை வரட்டும் அப்படின்னு நினச்சேன். சரி வந்தான், நடித்தான், ஆசீர்வாதம் வாங்கிட்டு போக வேண்டியது தானே. நான் ஒரு கதை வச்சிருக்கேன், அது ஒரு நல்ல மாஸ் ஹீரோ நடிக்கணும், அந்த கதையை நான் பண்றீங்கிறான். உண்மையிலங்க கவின் மாதிரி சிவகார்த்திகேயன் மாதிரி சிவகார்த்திகேயனுக்கு பண்ண கதை அது. எனக்கு ஷாக். அதுல நீ எப்படி நடிப்ப அப்படின்னு. இல்லை சார் நான் அதுக்குள்ள வளர்ந்துக்கிறீங்க சார் அப்படிங்கிறான். குமார் இவர் சொல்லியிருக்காரு, உங்க டைரக்டர் வந்து ஒரு சூப்பர் கதை சொன்னாரு, செம்மையா இருக்கு, அதை பண்ணோம்னா பயங்கர ஹிட் ஆகும் அப்படின்னா அதை நான் பண்றேன் அப்படின்னு வந்துட்டான். அந்த மாதிரி ஒரு பயங்கர கான்ஃபிடென்ட். அவருடைய கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எழுதி தர்றேன், நான் 5 to 10 வருஷத்துல திருச்சி தொகுதியில் அவன் எம்எல்ஏக்கு நிற்பான் பாருங்க. கண்டிப்பா நிற்பான். நீ இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அவன் எம்எல்ஏக்கு அரசியலுக்கும் அரசியல்வாதி ஆகிறானா என்னன்னு மட்டும் பாருங்க. அதுக்கு எல்லா திறமையும் அவனுக்கு இருக்கு, எல்லா திறமையும் இருக்கு. ஆவிலடா வந்து அது அரசியல்வாதியும் வா, நமக்கு ஒரு தெரிஞ்ச இல்ல உங்க ஆசீர்வாதம் சார், இல்ல உங்க ஆசீர்வாதம் சார். வருவான், அதுவும் வருவான். அப்படிப்பட்ட ஆள் தான்.
உண்மையிலேயே வாழ்த்துக்கள், சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். போதுமாடா, இன்னும் பேசுவாடா? சரி, விக்கியை கொஞ்சம் பேசுவோம். சார் ப்ளீஸ் ப்ளீஸ். ரொம்ப நேரமா இங்கிட்ட இருக்கு. ஏடா ரொம்ப நேரமா இந்த பக்கமாவே இருக்கு. அங்கிட்டு கொஞ்சம். இவர் விக்கி கதகளி படத்துல 3 அசிஸ்டன்ட் தான். ஒருத்தன் அஸ்வின், இந்த கப்புள் ஃப்ரெண்ட்லி பண்ணால அவன், விக்கி, காயத்ரின்னு ஒரு பொண்ணு, ஒரு அசோசியேட் டைரக்டர் அமுதன்னு சொல்லு. இங்கே 3 பேர் தான் புதுசாக வந்தாங்க. பேசிக்கிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்னன்னா இவங்க வேலையாக மட்டும்தான் பேசுவாங்க, என் வேலையாக பேசவே மாட்டாங்க. இவங்களை வச்சு படமே நான் முடிச்சுட்டு எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. இனிமேல் வாழ்க்கையில் எவனை வச்சு வேணாலும் நான் படம் பண்ணியிருக்கேன் அசிஸ்டன்ட் டைரக்டர். இவங்களே வச்சு ஒரு படத்தை எத்தனை நாள், 60 நாளில் கண்டினியூவாக முடிச்சிட்டோம். நைட்டு பகல்லாம் அடித்து முடித்தோம். அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க்கர் அவர். எனக்கு சுத்தமாக அவனை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா என்னை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட என்னை பற்றி நோட்டை சொல்லிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு என்னை சுத்தமாக பிடிக்காது. எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணால், நான் இருந்து வெளில போகிறதுக்கு அவன் ஃபேஸ்புக்கில் வந்து இண்டிபெண்ட் ஃபில்ம் மேக்கர் அப்படின்னு போட்டுக்கிட்டான். அவன் போட்டிருப்பானா அசிஸ்டன்ட் பாண்டியராஜ் அந்த மாதிரி போட்டுக்குவாங்கல்ல. அவர் இண்டிபெண்ட் படம், அந்த படம் ஜெயிக்கும், எல்லா பேட்டிலையும் நீ இண்டிபெண்ட் ஃபில்ம் மேக்கர்னு சொல்லணும், என் அசிஸ்டன்ட் சொல்லக்கூடாது. அப்படி ஒரு ஆள் அவன். ஆனால் திறமையான பையங்க உண்மையிலே. குமார் சொன்னது மாதிரி தான். அப்படி எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, 2 மணிக்கு 2 பட்டமா பிரியாணி சாப்பிடுவான் பிரசாந்த். இப்போ சாப்பிட்றதே இல்லை அப்படிங்கிறது எனக்கு பயங்கர ஷாக்கு. உண்மையில 2 பேரும் ஜாலியாக இருப்பாங்க. எவ்வளவு திட்டினாலும் ஏற்றுக்குவாங்க, கலாச்சாரம் ஜாலியாக எடுத்துக்குவாங்க. கண்டிப்பாக படமோ டீசர் கொண்டாந்து காமிச்சான். இன்னும் ஒரு சிங்கிள் ஷாட், அது போலேடா ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று எடுத்திருக்காங்க, செம்மையாக இருந்துச்சு. அந்த ஒரு ஷாட்டு போதும் இந்த வெப் சீரிஸ்க்கு வந்து. அந்த ஒரே ஷாட் அது வரும்போது தெரியும், அவ்வளோ அழகாக எடுத்திருந்தாங்க. அந்த கேமராமேனுடைய ஒர்க்கும் செம்மையாக இருந்தது. எடிட்டர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். விக்கி வாழ்த்துக்கள்ரா. அவனுக்கு எப்படி விலங்கு அமைஞ்சதோ அதே மாதிரி இந்த வெப் சீரிஸ் உனக்கு பெருசாக அமைஞ்சு ஜெயிச்சு நீ வந்து ஒரு இண்டிபெண்ட் ஃபில்ம் மேக்கர்னு வெளியே சொல்கிறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ, த பெஸ்ட் டீம். தாசண்ணா, சாரி, எங்கள் ப்ரொடியூசர் கேடி பிளாக்ல எங்கள் ப்ரொடியூசர் மதன் சார். இந்த படமும் இந்த வெப் சீரிஸும் உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி தரட்டும். இந்த டீம் எல்லாத்துக்கும், G5 எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இந்த வெப் சீரிஸ் எல்லாரும் பாருங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. டேய் போடா சார், வேற பொக்கே சார். பொக்கே வச்சுக்கிட்டு கடைசியா சொல்லுங்க, அதுக்கு நான் தான் ட்ரெயினர் சார். இங்க பாருங்க, உங்களுக்காக ஸ்பெஷலா இல்ல அதுக்கு டேய் எனக்கு எழுதிருக்கு பாருங்க, அத குமார் சார் எழுதிருக்கு. நாளை வச்சு மாத்தி அவர் சொல்றது மாதிரி மறைச்சு நாள் வச்சிருக்கலாம். நான் அப்படித்தான் எடுப்பேன். கேடி பிளாக் விளையாட்டுலங்களை பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயனை அவர் வந்து ஒரு அரசியல்வாதி ஆகிட்ட மாதிரி ஒரு பெரிய மாலை போட்டு ஒரு ஷாட் இதில் வச்சு எடுத்திருப்போம், படத்தில் இருக்கோம். அன்னைக்கு விமலுடைய பர்த்டே. விமலுக்கு கொண்டாந்து அவன் ஃபேன்ஸ் வந்து நிறைய மேலே பெரிய மாலை போட்டிருந்தாங்க. அது டேபிளையே சும்மா கிடந்தது. அது ஏன்டா சும்மா கிடக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாலையை போட்டு எடுத்த ஷாட் தான் அந்த ஷாட்டு. அதனால என் அசிஸ்டன்ஸ் அப்படி தான் இருப்பாங்க, அதனால கோச்சிக்காதீங்க. பட்ஜெட்டில் பண்ணும்போது அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கு, வந்திருக்க பெரியவங்க எல்லாருக்குமே வணக்கம். இது என்ன ஜி ஒரு மாதிரி, நான் இதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு ஆடியோ லான்ச்சோ இல்லை ஒரு அண்ணன் சினிஷ் அண்ணன், உங்களோட ஈவெண்ட்டுக்கு என்ன பேர் வச்சிங்க? ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிற ஈவெண்ட், அவ்வளோதான். ஓகே, அந்த இது தான் இருக்கிறதுலே எல்லாருமே மாற்றி உண்மையை பேசுகிற ஒரு ஸ்டேஜ் அப்படின்றத நான் ஃபேஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு அடுத்தது இது இப்போ ஒரு செகண்ட் ஸ்டேஜாக இருக்குது. அது அவர் வந்ததுனால அப்படி இருக்குதா இல்லை பொதுவாகவே அது அந்த மாதிரி அமையுதா அப்படின்னு தெரில. இன்னைக்கு காலைல வேற எங்கள் அம்மா எனக்கு சந்திராஷ்டமோ, அதனால கொஞ்சம் பார்த்து பேசுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. இப்போ இதுக்கு மேலே எப்படி பார்த்து பேசுறது? எல்லாரும் ஒரு மாதிரி உண்மையாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நானும் உங்கள்கிட்ட சொன்னதை அப்படியே சொல்லிடலாம்ல. வந்தாப்புல ஒரு நாள் வந்துட்டு இந்த மாதிரி காமிச்சார், இந்த டீசர் ட்ரெய்லர் பார்த்தீங்க இல்லையா, அதை அப்படியே காமிச்சார். ஃபஸ்ட்டு அதான் பார்த்தேன். பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு இருந்த அக்கறையில் நான் வந்து, தலைவா ரிலீஸ் டேட்டை மட்டும் பார்த்துக்கோங்க தலைவா, இன்றைக்கி ரிலீஸ் டேட்டு தான் வந்து ஒரு படத்தையே பயங்கரமாக தீர்மானிக்க ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்குது. டேட்டு மட்டும் விட்டுறாதீங்க, கரெக்டாக பிடிச்சிருங்க அப்படின்னு. தலைவா அது வெப் சீரிஸ் அப்படின்னாப்புல, அதெல்லாம் ஏங்க பண்ணுறீங்க அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேட்டேன். இல்லை கமிட்மெண்ட்டு அந்த காரணங்கள்லாம் சொன்னார். இல்லை நம்மளுக்கு என்னதான் இருந்தாலும் வெப் சீரிஸ் ஓகே, வீட்டில் டிவியில் ஃபோனில் எப்படி வேணால் பார்க்கலாம். ஆனால் தேட்டரில் மக்களாக இருந்து அவங்களோட ரியாக்ஷனோ இல்லை அவங்களோட சத்தம் அதெல்லாம் தானே நம்மளுக்கு பயங்கர இது. போதும், இதெல்லாம் மற்றவங்களுக்கு பண்ணதெல்லாம் போதும், நீங்கள் உங்களுக்காக என்ன பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம தான் நம்மளுக்கு யோசிக்கணும். அதனால இந்த வெப் சீரிஸில் முடிச்சுட்டு ஒழுங்காக படத்தை பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னேன்.
ஆனால் ஜோக்கெல்லாம் தாண்டி அவர் ஒன்றே ஒன்று சொன்னார், இல்லை தலைவா நம்மளுக்கு ஒரு 4 பேர் நல்லது பண்ணதால தான் நம்ம இந்த இடத்துல இருக்கோம், நம்ம ஒரு 4 பேருக்கு பண்ணணும். ஸோ என் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க, அவங்க எல்லாருக்குமே இப்போ நான் ஒன்று பண்ணி கரெக்டாக செட் பண்ணணும் அப்படின்னு ஒன்று சொன்னாப்புல. ஸோ அந்த எண்ணத்துக்காகவே டெஃபினட்டாக ஆயிடலாம், இன்னும் பெரிய 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 இடத்துக்கே போயிடலாம். அண்ட் அதை தாண்டி தமிழில் ரொம்ப ரொம்ப ஒரு விரல் விட்டு எண்ணிடலாம் வெப் சீரிஸ் அப்படின்னா சொல்கிற அளவுக்கு எண்ணிடலாம். அதில் டெஃபினட்டாக விலங்கு வந்த புதுசில் அது என்ன மாதிரியான ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வேர்ல்டுலேருந்து வந்திருக்கிறது நிச்சயமாக தப்பாக போகாது, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். டீசர் ட்ரெய்லர் பார்க்கும்போதுமே அது ரொம்ப ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தது. மற்றபடி வேலை பார்த்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். தலைவர் எனக்கு வாரண்ட்டுங்கிற பேரை விட அந்த கோட்டை கருப்பசாமி பேர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. கடைசியாக ஒரே ரிக்வெஸ்ட்டு, எல்லாருமே சொல்லிட்டாங்க அந்த பொக்கே மட்டும் வேண்டாம், நான் கூட ஒரு 10 பொக்கே வாங்கி வேணால் கொடுத்துட்றேன், அது மட்டும் வேண்டாம்.